அசோகமித்திரன் எழுதிய கதை வைரம் அப்படிங்கிற கதை தான். அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஒரு பெண் சொல்கிற மாதிரி இந்த கதையை அமைச்சிருக்காங்க. வீட்டில் 13 வயது 15 வயது பெண்கள் இருந்தால் பாத்திரங்கள் நகைகள்லாம் அந்த காலத்தில் சேர்க்க ஆரம்பிப்பாங்க. என்னோட பெரிய அக்காவுக்கு பார்த்த முதல் வரனே என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா வைரத்தோடு வேணும்னு கேட்டுட்டாரு. அதனால் சரி ஒரு வைரத்தோடாவது வாங்கி வச்சிடலாம் அப்படின்னு அப்பாவும் அம்மாவும் வைரத்தோடு பார்க்குறதுக்கு தொடங்குறாங்க. அப்படி தான் அந்த கதை தொடங்குது. எங்கள் ஊரில் நகைக்கடையெல்லாம் ஒன்றும் அதிகமாக கிடையாது, ஒன்று கூட கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். நகை செய்யறதுக்கான கடைகள் ஒரு 4-5 இருந்தது. ஆனால் அவங்களா தங்கம் போட்டு செய்ய மாட்டாங்க. யாராவது தங்கம் கொண்டு போய் கொடுத்தா அதை அழிச்சிட்டு வேறு ஏதாவது செஞ்சு கொடுப்பாங்க. வைரம் வாங்கணும் அப்படின்னா ஹைதராபாத் போகணும், இல்லைன்னா சென்னைக்கு போகணும். ஆனந்த விடனில் அந்த காலங்களில் சுரஜ் மால்ஸ் அப்படிங்கிற கடையில் விளம்பரம் வரும். அங்கே போகணும், பட்டணம் போகணும், சென்னைக்கு போகணும் அப்படின்னாலே இன்னொரு 6 மாதமாவது காத்துக்கிட்டு இருக்கணும். எங்கள் வீட்டில் வைரத்தோடு பார்க்க போகிறோம் அப்படிங்கிற செய்தி எப்படியோ வெளியில் தெரிஞ்சுட்டு யார் யாரோ என்ன வைரத்தோடு பார்க்க போகிறீங்களாமே, பார்த்து வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. அந்த ஊரில் யாரும் ஒன்றும் வைரத்தோடெல்லாம் வச்சில்ல. நிறைய பெண்கள் பள்ளிக்கூடத்தில் படித்தாங்க. 15 வயசு தாண்டுனா வரன் தேடணும். எப்படி யாருக்கு எங்கே வைரம் வாங்குறது அப்படின்னு ஒன்றுமே புரியல. 2 பெண்களுக்கு பார்க்கணும். பட்டணம் போனால் உடனே கிடச்சிடுமா, அங்கேயும் போய் தேடி பார்க்கணும். இதெல்லாம் சித்திரை வைகாசிக்குள்ளே முடிஞ்சிருமா என்ன? எங்கள் வீட்டில் ஒரு பெரிய கவலையே வந்துட்டுது. எங்கள் அம்மாவுக்கு அவங்க அப்பா வீட்டில் வைரத்தோடு போடலை, எங்கள் அத்தைங்களுக்கு யாருக்கும் வைரத்தோடு போடலை, வைரம் என்ன நகை கூட போடலை. ஆனால் எங்கள் அக்காவுக்கு கல்யாணம்னா வைரத்தோடு. நாங்கள் தமிழ்நாட்டிலேயே இருந்தால் அந்த தோடு விஷயத்தில் இவ்வளோ கவலைப்பட மாட்டோம். நாங்கள் தமிழ்நாட்டிலேருந்து கொஞ்சம் விலகி போய் இருக்கிறதுனால தான் எங்களுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு ஒன்றும் புரியல. அங்கே தபால்காரர் ஒருத்தர்கிட்ட கேட்டாங்க வைரத்தோட பற்றி. அப்போ அவர் என்ன பண்ணார், நீங்கள் ஜெயகோபால் பங்களாவுக்கு போங்க, அவங்க வைர வியாபாரம்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு அந்த தபால்காரர் உங்களுக்கு ஒரு யோசனை சொன்னார். எங்கே இருக்குது ஜெயகோபால் பங்களா? பட்னி கம்பெனிக்கு எதிரில். பட்னி கம்பெனி ஆக்ஸ்போர்ட் தெருவில் இருக்கே, அதுக்கு எதிரில்லையா அப்படின்னு கேட்டோன்னே ஆமாம் ஆமாம் அங்கே தான் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி 2 பேர் வழிகாட்ட இவங்க புறப்பட்டு வராங்க. அந்த தபால்காரர் சொன்ன பங்களாவை என்னோடய ஹைஸ்கூல்லேருந்து பார்த்தாலே தெரியும். நானும் தெருவிலேருந்து எட்டி எட்டி பார்த்தேன். அது பெரிய காம்பவுண்டு. தெருவிலேருந்து பங்களா தெரியவே தெரியாது. நான் எங்கள் அம்மா கிட்ட எனக்கு அந்த வீடு தெரியும் அப்படின்னு சொன்னேன். அன்றைக்கி சாயங்காலமே நானும் அப்பாவும் அங்கே போனோம். ஆக்ஸ்போர்ட் தெருவில் இருந்த ஒரு கேட் வழியாக உள்ளே ஒரு ஃபர்லாங் போனோம்னா ஒரு பெரிய பங்களா ஒன்று இருக்குது. உள்ளூர் ஆள் தான் காவல்காரன். ஜெயகோபால் இருக்காரா அப்படின்னு கேட்ட உடனே சின்ன பாபுவா விளையாட போயிருக்காரு, வர நேரம்தான். ஒரு 1/4 மணி நேரம் கழித்து அந்த 10 வயசு உள்ள ஒரு பையன் வர்றான். என்ன ஜெயகோபாலை பார்க்கணும்? என்னையா? இங்கே யாரோ வைரம். அந்த பையனுக்கு கோபம்னா கோபம். உடனே வேகமாக பீமா அப்படின்னு கத்துறான். ஒரு 10 வயசு பையன் இவ்வளோ பெரிய ஆளை பார்த்து இப்படி கத்துறானே அப்படின்னு அவங்களுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியம். உடனே அந்த காவல்காரன் பெரிய எஜமானனை பார்க்கணுன்னு நீங்கள் ஏன் சொல்லலை அப்படின்னு கேட்டான். நாங்கள் பார்க்க வேண்டியது ஜெயகோபாலோட தாத்தாவை, அவர் பேர் ராம்கோபால். அவர்கிட்ட விஷயத்த சொன்னோம். நாங்கள் வியாபாரத்தை விட்டுட்டு 3 வருஷம் ஆகுது. குடும்பத்தில் ஒரு தோடு இருக்குது, அதை வேணா அதை கொடுத்துடலான்னு நாங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கோம். அப்போ பார்க்கலாமா? உடனே அந்த பங்களா வராண்டாவில் உட்கார வச்சுட்டு உள்ளே போய் ஒரு 10 நிமிஷம் கழித்து ஒரு வெல்வெட் பை ஒன்று எடுத்துகிட்டு வந்து எங்கள் அப்பா கிட்ட கொடுத்தாரு. எங்கள் அப்பா என்ன விலை அப்படின்னு கேட்டோன்னே 500 ரூபாய் அப்படின்னாரு. நான் பணம் கொண்டு வரலையே அப்படின்னு எங்கள் அப்பா சொன்னோன்னே பரவாயில்ல நீங்கள் எடுத்துகிட்டு போங்க,
பெரியவர் சொன்னார், நீங்கள் ஒரு வாரம் 10 நாள் கழித்து கூட கொடுங்களேன். எனக்கு வைரம் பற்றி எதுவும் தெரியல. நான் அவரை இந்த திருக்கோடியில் ஒரு சிலை இருக்கிறதே அது நீங்கள் தானான்னு கேட்டேன். திவான் ராம்கோபால் ஸ்டாச்சுவா? இல்லை இல்லை, அவர் பரோடாக்காரரு, நாங்கள் சூரத்து. அவர் செத்து போயே 50-60 வருஷம் ஆக போகுது. எனக்கு ஸ்டாச்சுவெல்லாம் வராது என்று அவர் சிரித்து கொண்டே சொன்னார். அதில் ஒரு வருத்தமும் இருந்தது அவருக்கு. நீங்கள் கிளம்புங்க, எனக்கு ஒரு சின்ன பூஜை வேலை இருக்குது. அப்பா தோட்டு பைய பெரியவர்கிட்ட கொடுத்தாரு. பெரியவர், உங்களுக்கு தோடு பிடிக்கலையா அப்படின்னு கேட்ட உடனே, பார்க்க தான் வந்தேன், பணம் கொண்டு வரலையே. பரவாயில்ல, நீங்கள் தான் ஒரு வாரம் 10 நாள் கழித்து கொடுங்கன்னு சொன்னேன்னு. வைரமெல்லாம் காய்கறி வாங்குகிற மாதிரி வாங்க முடியாதுங்க, பார்த்து தான் செய்யணும். வைரத்தில் புது வைரம் பழ வைரம் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. இது ஒரு 1000 வருஷத்து பழைய நகை தான். இதை நாங்கள் எங்கள் மருமகளுக்கு போட்டோம். அப்புறம் ஏன் விற்கிறீங்க? அவள் செத்து போயிட்டா, எப்படி யாராவது நம்புவாங்களா? பிளேக் நோய் வந்து தான் செத்து போயிட்டா. அப்படின்னா வேண்டாம், அப்படி சொல்லக்கூடாதுங்க. வைரம் அவளுக்கு ஒத்து வரலை அப்படிங்கிறதுனால உங்களுக்கும் ஒத்து வராது அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. எடுத்துகிட்டு போய் ஒரு வாரம் வீட்டில் வச்சுருங்க. எல்லாமே சரியாக இருந்தது அப்படின்னா எடுத்துக்கோங்க. இல்லை வீட்டில் ஏதாவது பிரச்சனை அப்படின்னா திருப்பி கொண்டாந்து கொடுத்துருங்க. ஒரு வியாபாரிகிட்ட இந்த வைரத்தை கொடுக்கறத விட ஒரு தேவைப்படுறவங்கக்கிட்ட கொடுக்கறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். வியாபாரியாக இருந்தால் நான் ஒரு 2000 ரூபா சொல்லுவேன், அவனும் அதை எடுத்துகிட்டு போய் 4000 ரூபாய்க்கு விற்றுருவான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே கொடுத்தாரு. அதுக்குள்ளே இவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. போன உடனே அவங்க அம்மாவுக்கு ஒரே ஆச்சரியம். என்னது அதுக்குள்ளே வந்துட்டீங்க, கொடுங்க அப்படின்னு பார்க்கும்போது, வர்ற வாரம் தரணும் 500 ரூபா அப்படின்னு சொன்னார். சொன்ன உடனே என்கிட்ட ஒரு 200 இருக்குது. முதல்ல இது வைரம் தானான்னு விசாரிக்க வேணாமா? OSRஐ கேட்கலாம். OSRயா? நீயா சொல்கிற? அவர் தான் கொஞ்சம் ஜோசியம் தெரிஞ்சவர். அந்த மாதிரி மனுஷாளுக்கு தான் வைரத்தை பற்றி தெரியுங்க. அம்மாவுக்கு OSRஐ கண்டாலே பிடிக்காது. அவர் எங்கள் வீட்டுக்கு வந்து பிறந்த குழந்தைங்களுக்கு ஜாதகம் கிடைச்சதுனால தான் எனக்கு முன்னால் பிறந்த 2 ஆண் குழந்தைங்க செத்து போயிட்டுது அப்படின்னு அவரை திட்டி திட்டி அழுவா எங்கள் அம்மா. ஆனால் அந்த மனுஷனே பிடிக்காது. ஆனாலும் அவரை வர சொல்லுன்னு சொல்கிறாளே அப்படின்ட்டு அவரை வர சொல்லி சொன்னாங்க. அவரும் மோட்டர் சைக்கிளில் வந்தார். வந்த உடனே அந்த வைரத்தை எடுத்து காட்டினாங்க. இவ்வளோ பெரிய தோடாக இருக்க, வைரமே 1.5 கேரட் இருக்கும் போல இருக்கே அப்படின்ன உடனே, ஃபஸ்ட் கிளாஸு ப்ளூ ஜாகர் அப்படின்னு OSR சொன்னார். அப்படின்னாப்பா வைரத்துலேயே ரொம்ப வசதி. இதை பாருங்கள், நீலத்தில் டால் அடிக்குதா? எனக்கு ஒன்றும் தெரியலையே. என் அக்காள் ஆவலோடு தோட்டை பார்த்தாள். கண்ணை மூடிண்டு வாங்கி போடுங்க, நீங்கள் வாங்கலைன்னா நான் வாங்கிக்கிறேன். அன்றைக்கி சாயங்காலமே ராம்கோபாலை போய் அவங்க அப்பாவை போய் பார்க்குறாங்க. என்ன அவசரம்? ஒரு வாரம் வீட்டில் வச்சு பாருங்கள். வைரம் நீலம் கெம்பு எல்லாம் எல்லாருக்கும் ஒத்து போகாது. நான் தான் அன்றைக்கே சொன்னேனே. இல்லை நாங்கள் முடிவு பண்ணிட்டோம், வீட்டில் எல்லாருக்குமே பிடிச்சிட்டுது. ஈஸ்வரனுக்கு பிடிக்க வேணும் இல்லையா? இதெல்லாம் மீறி தான் நாங்கள் அந்த தோட்டம் வாங்கினோம். அடுத்த ஆண்டு முதல் அக்காவுக்கு கல்யாணம். ராம்கோபால் தோட்டம் கொடுக்க மனசே இல்லை. வேற ஒரு தோடை வாங்கி அவளுக்கு போட்டு அனுப்பிச்சாச்சு. எங்கள் சித்தி என்ன பண்ணா, 2 ஜதையாக வாங்கி கொடுத்துட்டா. அவளுக்கு குழந்தைங்கள்லாம் ஒன்றும் கிடையாது. 3 வருஷம் கழித்து 2வது அக்காவுக்கும் கல்யாணம். அவளுக்கும் ஒரு வைரத்தோட சித்தி வாங்கி கொடுத்ததை போட்டாச்சு. ஆனால் எங்கள் வீடு என்னமோ சுகப்படவே இல்லை. பெரிய மாப்பிள்ளை என்ன பண்ணார், நகையெல்லாம் பிடுங்கிட்டு ஒரு ரயில் டிக்கெட்டை வாங்கி கொடுத்து மாயவரத்துலேருந்து அக்காவை திருப்பி அனுப்பிட்டார். உடம்பெல்லாம் அடித்த காயம். இது போதாதுன்னு அவர் 2வது கல்யாணமும் பண்ணிக்கிட்டார். 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்டு போனானே எங்கள் சின்னக்காவை, அவன் எங்களுக்கு முன்னாலேயே அக்காவை அடிப்பான். என்னை விட ஒரு 15 வயசு. வீடு எப்பவும் வேதனையிலையும் திகில்லையும் தான் இருக்குது. அப்பாவுக்கு நெஞ்சு சளி. நானும் அப்பாவும் ஒரு வைத்தியர்கிட்ட போகும்போது அப்பாட்ட சொன்னேன்,
அந்த வைரத்தோடுக்காரர் அப்போவே சொன்னார், அவர் தோடு நம்ம வீட்டுக்கு சரியில்லை, அவர் எப்போ வேணால் திருப்பி கொடுக்கலாம்னு சொன்னார். நாம் அதையே அவர்கிட்ட திருப்பி கொடுத்துட்டா தான் என்ன அப்படின்னு நான் கேட்டபோது அப்பா ஒன்றும் பதில் சொல்லவே இல்லை. ஆனால் அடுத்த நாள் என்ன பண்ணார், என்னையை அழைச்சிக்கிட்டு நேராக அந்த ராம்கோபால் வீட்டுக்கு போனார். மனசுக்குள்ளேயே அப்பாவுக்கு ஒரு தவிப்பு இருந்தது தெரிஞ்சுது. அதே காவல்காரர் அங்கே நின்றுட்டு இருந்தார். என்ன அப்படின்னு எங்களை பார்த்து கேட்டோன்னே, ராம்கோபால் சாரை பார்க்கணும் அப்படின்னு அப்பா சொன்னார். பீமா ஒரே சிரிப்பு. ஏன்பா என்று அப்பா கேட்டார். அவர் செத்து போய் 2 வருஷமாகிவிட்டது. எப்படி? யாரும் நம்ப மாட்டார்கள். பிளேக் வந்து போய்விட்டார் அப்படின்னு இந்த கதையை அசோகமித்திரன் முடிக்கிறாரு. வைரம் வீட்டில் இருந்தால் நல்லதுன்னு ஒரு பக்கம் சொல்லுவாங்க, வைரம் வீட்டுக்கு ஆகாது அப்படின்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க. ஒரு சிலர் வைரத்தை பார்த்தாலே பயந்துக்கிட்டு ஓடுவாங்க. அதெல்லாம் அந்த காலங்களில் அப்படி தான் இருந்தது. ஆனால் இப்போவும் ஒரு சிலர் அந்த மாதிரி நினைக்கிறாங்க. நிறைய பேர் அதையெல்லாம் கடந்து வைரங்கள் வாங்கி போட்டுக்க தான் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஒரு வைரக்கல்லால் ஒரு குடும்பம் கஷ்டப்படுமா? ஒரு வைரக்கல் போட்டிருந்ததுனால அவங்க வீட்டு மருமக பிளேக் நோய் வந்து செத்து போனா. ஆனால் இவர் வைரத்தை எங்ககிட்ட கொடுத்த பிறகும் அவர் பிளேக் நோய் வந்து செத்து போயிருக்காரு. அப்படின்னா இந்த வைரத்தினால அவங்களுக்கு பிளேக் நோய் வந்தது அப்படின்னு எல்லாம் சொல்ல முடியாது அப்படின்னு மூட நம்பிக்கையை ஒழிக்கிறது மாதிரி தான் இந்த கதையை அசோகமித்திரன் எழுதியிருக்காரு. படிக்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது. இப்போவுமே அன்னைக்கு கூட என்னோட ஒருத்தவங்க பேசும்போது சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, வைரம் எங்களுக்கு ஒத்துக்குமா என்னன்னு பயமாக இருக்குங்க வாங்கிறதுக்கு அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், அதில் எல்லாம் பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. எல்லோரும் இப்போ காசு இருக்கிறவங்க வைரம் வாங்கி போட்டுக்கிறதுக்கு என்ன, அதெல்லாம் வாங்கி போட்டுக்கலாம் அப்படின்னு நான் சொன்னேன். இந்த வைரத்தை வச்சு எவ்வளவோ கதைகள்லாம் வந்திருக்குது, திரைப்படங்கள்லாம் வந்திருக்குது. வைரத்தில் அது கருப்பு இருக்கிற வைரம் உள்ளுக்குள்ளார இருக்கும், அது களங்கமான வைரம், அதை வாங்கக்கூடாது அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. அதை பார்க்கும்போது நம்மளாலெல்லாம் ஒன்றுமே கண்டுபிடிக்க முடியாது, அது எப்படிப்பட்ட வைரம் அப்படின்னுலாம் கண்டுபிடிக்க முடியாது. அதில் அந்த வைரம் ஜொலிக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, அதில் 52 பட்டைகள் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது செதுக்கி செதுக்கி வைக்கும்போது அது ரொம்ப பளபளப்பாக இருக்கும் அப்படின்னு அதை குறிப்பிட்டு, எல்லா நகைகள்லேயும் ரொம்ப நல்லா பளபளப்பாக இருக்கிறது வைரம்தான் அப்படின்னு சொல்லி இன்றைக்கும் வைரம் வாங்கக்கூடியவர்கள் ஒரு புறத்தில் இருக்காங்க. எது எப்படி இருந்தாலும் பணம் இருக்கிறவங்க வைரம் வாங்கி போட்டுக்கிறதுல எந்த தவறும் இல்லை. பணம் இல்லாதவங்க இருக்கிற பணத்தை எல்லாம் போட்டு வைரம் வாங்கினா தான் வீட்டில் கஷ்டங்கள் வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள்லாம் உங்களுக்கு வைரம் போட்டுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா உடனடியாக போய் நல்ல வைரத்தை வாங்கி நிறையா போட்டுக்கிட்டு நல்ல மகிழ்ச்சியாக இருங்க. வாழ்க வளமுடன். தொடர்ந்து கதை கேளுங்க. நன்றி, வணக்கம்.